மலேசியாவில் பிரம்மாண்டமான முறையில இருக்கிற அந்த முருகன் சிலையை போலவே இங்க தமிழகத்திலும் அதுவும் காஞ்சிபுரத்துல அந்த சிலைய உரிச்சு வச்சது மாதிரி அப்படியே தத்ரூபமா செய்யப்பட்டு இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு 45 அடி உயரத்துல இந்த பிரம்மாண்டமான சிலைய இங்க வடிவமைச்சிருக்காங்க. பல பேர் மலேசியால போய் அந்த முருகனை தரிசிக்க முடியாது, அந்த பிரம்மாண்டமான முறையில இருக்கிற முருகனை பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க ஃபுல்லா காஞ்சிபுரத்துல போய் இந்த முருகனை தரிசிக்கலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுங்க, உங்க நண்பர் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மலேசியாவில் இருக்கிற முருகனை போல நம்ம தமிழகத்தில் ஒரு முருகன் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த மலேசியா முருகனை போல இருக்கும் தோற்றத்தை பார்த்துக்குவோம். காஞ்சிபுரம் மாவட்டம் பெருங்கரணை அப்படிங்கிற ஊர் இருக்கு. இந்த பெருங்கரணையில தான் ஒரு குன்று ஒன்று இருக்குங்க. இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற குன்றுலையும் முருகன் வசிக்கிறாரு. இங்க இருக்கிற முருகன் அப்படின்னு பார்த்தா பாலத்தண்டாயுதபாணி அப்படிங்கிற பெயரோட அவர் அங்க மக்களுக்கு அருள் பளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மலை அப்படின்னு பார்த்தா ஒரு 300 அடி சொல்லலாம். 300 அடி உயரத்துல இருந்தாலும் இந்த போய் பார்க்கறதுக்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. படிக்கட்டுகள் 128 படிகள் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி போனா அங்க இருக்கிற பாலதண்டாயுதபாணியை தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு காஞ்சி பெரியவர் ஒரு முறை வந்திருக்காரு. வந்து பார்த்ததுல அங்க இருக்கிற முருகனை பார்த்து அசந்து போயிட்டாரு. இன்னும் அது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காரு. இது பாலதண்டாயுதபாணி அவ்வளவு ஒரு சிறுவனா இருக்காரு. அதனால இந்த இடத்த நீங்க நடுப்பழனி அப்படின்னு சொல்லி அலைங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் வச்சுட்டு போயிட்டாரு. இதனால என்ன அந்த இடத்துக்கு அந்த மலைக்கு நடுப்பழனி அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துல எல்லோரும் மலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்குதான் அந்த பிரம்மாண்டமான முறையில் இருக்கிற அந்த முருகனை வடிவமைச்சாங்க. மலேசியாவில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான முறையில் அவ்வளவு உயரத்துல இருக்கிற முருகனை தரிசனம் பண்றதுக்கு பல பேர் போவாங்க. மலேசியா போயிட்டாலே முருகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துல அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா வசதி இருக்கிறவங்க மலேசியால போய் முருகனை தரிசிக்கலாம். ஆனா வசதி இல்லாதவங்க இவங்களுடைய கவலையை போக்குறதுக்கு தான் இங்க பாலதண்டாயுதபாணி கோயில்ல மலேசியா முருகன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். 45 அடி உயரத்துல அதே மாதிரி மலேசியால எப்படி தத்ரூபமாக என்ன ஒரு தோட்டத்துல இருக்காரோ அது அப்படியே இங்க வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் நம்ம படியில ஏறி போறோம்னு வச்சுங்க. அந்த படியில ஏறி போகும்போதே அவருடைய சிலைகள் பிரம்மாண்டமான முறையில இருக்கு. அதை பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சிங்கலாம். இந்த இடத்துல 45 அடி அப்படிங்கிறதே ஒரு பிரம்மாண்டம் தாங்க. ஏன்னா மலேசியால இருக்கிற அளவுக்கு உயரத்துல கட்ட முடியாவிட்டாலும் இங்க அதே மாதிரி தோட்டத்துல கட்டி இருப்பது எல்லாரும் வியப்பத்தக்கதா இருக்கு. இங்க இருக்கிற போற பக்தர்கள் எல்லோரும் மலேசியால இருக்கிற முருகனை பார்ப்பது போலவே நினைச்சு அங்க போய் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலை உச்சியில பாலதண்டாயுதபாணிக்கு பக்கத்துல முத்து சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. யார் இந்த முத்து சுவாமி அப்படின்னு பார்த்தா இவர் தான் இந்த உச்சியில முருகனுடைய கோயிலை கட்டியவர். இவர் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லலாம். சித்தரா இருக்கும்போது முருகன் இவருக்கு காட்சி அருளி அவர் ஒரு கோயில் கட்ட சொன்னதுனால இந்த இடத்துல அவர் முருகன் கோயிலை உருவாக்கி இருக்கிறார். அப்புறம் அவரு அங்கே ஜீவ சமாதி ஆயிட்டாரு. இப்படி சித்தருடைய ஜீவ சமாதியும் அங்கே அமைந்திருக்கிறது. அதே மாதிரி பாலதண்டாயுதபாணியுடைய கோயிலும் அங்கு அமைந்திருக்கிறது. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பாலதண்டாயுதபாணி இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய சிலை மரகத்தால் ஆனது. அது ஒரு வியக்கத்தக்கது. மற்ற சிலைகளை போல இல்லாம இங்க மரகத்தால் அந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு. இப்ப மலேசியாவில் இருக்கிற பல பேர் அங்க இருக்கிற முருகனை தரிசிப்பது போல காஞ்சிபுரத்துல இருப்பது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி காஞ்சிபுரத்துக்கு போனா அங்கே இருக்கிற மலேசியா முருகனை போல இருக்கும் முருகனை தரிசனம் பண்ணுவது சிறப்பா இருக்கும்.